நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பா கண்கள் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. விலகாத விரியாத உம் சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. வானாதி வார்த்தையால் வர்ணிக்க முடியாதது. ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே, என்றுமே, என்றென்றுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சிஎஸ்ஐ சபைகளின் மக்கள் நடுவிலே எழுப்புதல் வர வேண்டும். அதுதான் என்னுடைய ஒரே தரிசனம். என் தரிசனமே அதுதான். அப்பா, அந்த மக்களின் நடுவிலே எழுப்புதல் இல்லை. என்ன பிரச்சனை தெரியுமா? வசனம் இல்லை. பிரச்சனையே அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. பிரச்சனை வசனம் தெரியல, வார்த்தை இல்லை. அந்த வார்த்தையை கொண்டு போக வேண்டாமா? ஒரு அம்மா 2-3 நாளைக்கு முன்னாடி பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. கூடுகைக்குள்ள வராங்க. அந்த அம்மா ஒரு ஜபம் நடத்துறாங்க. இதுல என்ன வசனம் கேட்கிறாங்களோ அதை கொண்டு போய் அந்த ஜப கூடுகையில சொல்றாங்களா? அப்ப வசனம் இல்லை. வசனம் இல்லாத இடத்தில் தேவன் கிரியை இருக்காது. எழுப்புதல் சிஎஸ்ஐ சபைகளுக்குள்ள வரணும். உங்களை எல்லாம் ஆண்டவர் வசனத்தால நிரப்பணும். வார்த்தையின் வல்லமையில நீங்க எல்லாம் நிறையணும். பகுதிகள் அசையணும்னா நீங்க நிறையணும். நீங்க நிறைஞ்சாதான் பகுதி அசையும், இல்லாட்டி பகுதி அசையாது. எங்களுடைய வேலையை உருவாக்குற வேலை தான். இந்த காலை வேளையில தேவ வல்லமை நம்மை தொடுவதாக. இந்த மாத வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், உன் தேவனே, உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். எழும்பி பெரிய எழுப்புதல் வந்திருக்கணும். நீங்க ஜெபிக்கிற ஜபத்துல அந்த பகுதியில பெரிய எழுப்புதல் வரணும். அந்த எழுப்புதலை பார்த்து இன்னும் நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை துதிக்க இன்னொரு தடவை வருவோம். எந்த ஊருக்கு வரோமோ இல்லையோ, கருணாபதி பகுதிக்கு வருவோம். உண்மை, அந்த ஊருக்காக இன்னும் அதிகமா எனக்கு கடைசி நேரத்துல தான் ஜெபிக்கும் போது இந்த வெளிப்பாடுகள் வந்தது. ஆனால் எனக்கு ரொம்ப டைம் இல்லை அதுக்காக ஜெபிச்சுட்டு வர்றதுக்கு. முன்னாடியே உட்கார முடியாத அளவுக்கு நிறைய ஊழியங்கள், நிறைய இடத்திற்கு போக வேண்டியது இருந்தது அந்த மாதத்தில். அதனால் என்னால் அந்த ஊருக்காக அதிகமாக ஜெபிக்க முடியல. நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இந்த வெளிப்பாடு வந்தது. 2 நாளைக்குள்ளே வந்து விட்டோம். வருவோம் அடுத்த தடவை. பெரிய எழுப்புதல் இருக்கும். கருணாபதி பகுதியில் ஆவிக்குரிய மழை பெய்யும். கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார். ஜனங்கள் எல்லாம் எழுந்து கர்த்தருக்காய் வாழ்வார்கள். ஜனங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். அதுக்கு இப்ப நீங்க கருவியா அங்க இருக்கீங்க, அந்த பகுதியில நீங்க இருக்கீங்க. டெய்லி இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். இந்த பகுதியில் இருக்கிற இருள் ஓடி தேவ வெளிச்சம் உதிக்கணும். அதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, உதிக்கும். அடுத்த தடவை வரும்போது, இப்ப எல்லாம் வந்தது ஒண்ணும் இல்லை, அடுத்த தடவை பெரிய எழுப்புதலோட வருவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட அதுக்குள்ள உங்களை எழுப்பி ஆண்டவர் அங்க ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்திருக்கணும். உங்களை ஆண்டவர் அந்த ஊருக்கு ஊழியக்காரராய் பிரதிஷ்டை பண்ணுகிறார். அந்த ஊருக்கே நீங்க ஊழியக்காரன். சும்மா போயிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு வர்றதில்லை. பாடல் பாடும் போதே அசையணும். சும்மா செத்த ஜபம் பண்ணிட்டு எல்லாம் வரக்கூடாது. ஜபத்துல எல்லாம் மாற்ற வரணும். அல்லேலூயா.
எசேக்கியேல் 9வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை படித்துவிட்டு அப்படியே 10வது அதிகாரத்திற்கு வருகிறேன். நாளை டேவிட் பிரதருடைய பிரசங்கம் இருக்கும். திங்கட்கிழமை இது தொடரும். அல்லேலூயா, ஆமென். போடுமா, ஏற்கனவே படிச்சதுதான். எசேக்கியேல் 9வது அதிகாரம் 9வது அதிகாரம். இதோ 6 புருஷர், 2வது வசனம், வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்துக் கொண்டு வடக்கே பார்த்து உயர்ந்த வாசலில் வழியில் இருந்து வந்தார்கள். அவர்கள் சணல் நூல் அங்கீதரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள். 6 புருஷர்கள், யாரு? 6 தூதர்கள் வெண்கல பலிபீடத்தின் நடுவிலே நிற்கிறாங்க. யாரெல்லாம் தேசத்துக்காக ஜெபம் பண்றாங்களோ அவங்க தலையில அடையாளம் போட்டுட்டு, எப்படிங்க? யாரெல்லாம் தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ தலையில ஒரு அடையாளம். சரி, அழுது புலம்பி ஜெபிக்கிறவங்க தலையில அடையாளம். ஏனோ தானம் ஜெபிக்கிறவங்க தலையில எல்லாம் இல்ல, ஐயோ அந்த பிரேயர் பாயிண்ட கொடுத்துட்டாங்களேன்னு இல்ல, தெரியுதோ தெரியலையோ கண்ணீரோடு ஜெபிக்க நம்மை அர்ப்பணிக்கும் போது ஒரு அடையாளம் நம் நெற்றியில இருக்கும். அப்படிதான் இந்த வேத புத்தகம் சொல்லுகிறது. நீ எங்கும் உருவ போய், 4வது வசனம், அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்பு உலகம் தோன்றின நாள் முதல் நோவா காலத்தில் கூட செய்யப்படாத அருவருப்பு நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மைதான். நம்ம வாழ்கிற காலத்துல சிறு பிள்ளைகளை எல்லாம் அபியூஸ் பண்ணாங்களான்னு தெரியாது. இப்ப நான் கேள்விப்படுகிறேன். நீங்க கேள்விப்படலையா? 2 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை வேனில நம்பி அனுப்பினார்கள். வேனில வந்த கிளீனர் 3வது படிக்கிற குழந்தையை கெடுக்கிறார். அருவருப்பல்லவா? அழுகிறோமா? அருவருப்பு இல்லையா? நான் பார்க்கிற நிகழ்காலத்தில் ஒரு அருவருப்பையா. எனக்கு எங்க செல்போன் பார்க்கவே நேரம் சரியா இருக்கு, என் குடும்பத்தை பார்க்கவே நேரம் சரியா இருக்கு. பெத்தனே ஒரு பிள்ளை, அது கொடுக்கிற டார்ச்சர் கொஞ்ச நெஞ்சம் இல்லை, அதை பார்க்கவே சரியா இருக்கு. அதெல்லாம் இந்த வேத பகுதியில் இங்க போடப்படல. தேசத்தில் பார்க்கிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் என்ன போட்டிருக்கு? பெருமூச்சு விட்டு அழுகிற. இந்த சினிமாக்காரங்க எல்லாம் கிளிசரின் போட்டு அழுவாங்க பாருங்க, அந்த அழுகையை இங்க சொல்லல. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கும் சேர்த்துதான். பெருமூச்சு விட்டு அழுக. எங்களுக்கு எங்க சிஸ்டர் நேரமே இல்லை. ஆனா என் வீட்டுல ஒரு பிரச்சனைன்னா 10 நாள் லீவை போட்டுறேன். போடுறோமா? அப்ப எல்லாம் எங்கதான் லீவு கிடைக்குமோ நமக்கு தெரிய மாட்டேங்குது. பெருமூச்சு விட்டு அழுகிற. நெற்றிகளில் என்ன போடு? எந்தெந்த மனுஷன் அழுகிறாரோ ஆண்டவர் பாப்பாரு. இல்ல இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? நான் வேணா மனுஷனுக்கு முன்னாடி வேணா ஏமாத்தலாம். என்னைக்கும் இந்த வார்த்தை மட்டும் என் இருதயத்தில் ஆணி மாதிரி பதிச்சிட்டார். ரெஜினா, மனுஷன் முன்னாடி வேணா நீ ஏமாத்தலாம், உண்டாக்கின தெய்வத்துக்கு முன்னாடி ஏமாத்தல் எல்லாம் இருந்துச்சுன்னா ரெஜினா, நெற்றிகளில் முத்துரை போடு. அவ்வளவுதான். நெற்றிகளில் அடையாளம் போடு. சும்மா ஏனோ தானோன்னு ஜெபம்,
ஏனோ தானோன்னு வாழ்கிற வாழ்க்கை. என்னவோ ஞாயிற்றுக்கிழமை ஆயிப்போச்சு, சரிவா சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு கூப்பிடுறாங்க, வா போலாம். சரி போ. வீட்டுக்கு வந்தவொடனே வரும்போதே பிரியாணி, சரி சாப்பிடு. ஈவினிங் எழுந்த உடனே ஒரு படம், இல்லாட்டினா எங்கன்னா வெளியில போய் சுத்திட்டு வர போங்க. நல்லது. சாப்பிடணும், பிள்ளைகளை கூட்டிட்டு வெளியே போகணும், நல்லது. ஜபம். தேசத்தில் நடக்கிற 2 வயசு குழந்தையை அபியூஸ் பண்ற அளவிற்கு சைத்தான் உள்ளே புகுந்தானா? நோவா காலத்தில் கூட நடைபெறாத காலகட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, செய்திகளை கேள்விப்படுகிறோமே. அருவருப்பையா. ஆண்டவர் கேட்கிறார், கண்ணீர் வரலையா உனக்கு? ரெஜினா, என்ன உட்கார்ந்துட்டு சும்மா வசனத்தை சொல்லிட்டு போலான்னு பாக்குறியா? கண்களிலே தாரை தாரையாய் உனக்கு கண்ணீர் வரலையா? என் குடும்பத்துல ஒரு கஷ்டம்னா மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கிடுது ஐயா. எனக்கு எங்கேயோ ஒரு குழந்தை அபியூஸ் பண்ணப்படுகிறது, செய்தியாய் வாசிக்கிறேன், 2 நிமிடம் துக்கப்படுகிறேன், எழுந்து போய் விடுகிறேன். மனச பாதிக்கலையா? அப்படிப்பட்டவங்க தலையில மட்டும் அடையாளத்தை போட்டு நீ பாட்டுக்கு போட்டுக்கிட்டே போவாத. தூதனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாட்டுக்கு அடையாளத்தை போட்டுக்கிட்டு சர்ச்சில் 1,00,000 பேர் வராங்க, 1,00,000 பேர் நெத்தியிலையும் அடையாளத்தை போட்டு போக கூடாது. நான் சொல்லுவேன், உண்மையா இருக்கிறாங்க போடு, உண்மையான ஜபம் இருக்கிறது போடு. அவங்க நெத்தியில மட்டும்தான் நீ போடணும். ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்கல்ல. சர்ச்சில் 50,000 பேர் வராங்க சிஸ்டர், வரட்டும். எத்தனை பேர் நெத்தியில அடையாளம் இருக்கு? ரெஜினா, உன் நெத்தியில அடையாளம் இருக்கா? என்னைய சொல்றேன், அந்த பேர்ல யாரெல்லாம் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. என்னைய சொல்றேன், ஆயிரக்கணக்கான பேர் சபைகளுக்குள்ள வராங்க, போறோமா? பிரதர் நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்ல அடையாளம் இருக்கா? அடையாளம் இருக்கா? அடையாளம் இருக்கா? அப்பா, என் தலையில அடையாளம் இருக்காப்பா? இருக்கா? சகல அருவருப்புகளை பார்க்கும் போது மட்டும் இல்ல, ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்றதுக்கெல்லாம் அடையாளம் போட மாட்டாரு. ரெஜினா, பல நியூஸ பார்த்துட்டா ஐயோ இப்படி நடக்குதேன்னு சொல்றேன், அடையாளம் போட மாட்டேன். அழுது புலம்பி ஜெபிக்கிறியா? உன் குடும்பத்துல ஒண்ணு வந்தா நீ அழுதுகிறல்ல, எப்படி வருதுங்க கண்ணீரு? எனக்கு வலி, என் சரீரத்துல வலி, என் பிள்ளைக்கு வலி, என் வீடு கட்டப்படல வலி, என் வாசல்ல வலி, என் பொருளாதாரத்துல வலி. இன்னொரு பிள்ளை கண்ணெதிரே அபியூஸ் பண்ணப்படுகிறது. 2 வயசு குழந்தை, என்ன தெரியும்? 2 வயசு குழந்தைய பார்த்தா கொஞ்சணும்னு தோணுமா? இல்லாட்டினா இப்படி கேவலமாய் எப்படி இந்த புத்தி வருகிறது பாருங்க. நினைவு தோற்றம் எல்லாம் அருவருப்பாவே இருக்குது. அடுத்த அதிகாரத்துக்கு போகணும்னு நினைச்சேன், ஆண்டவர் இந்த இடத்திலேயே ஸ்டக் பண்ணிட்டார். கண்களை மூடலாமா? டைம் ஆகி போச்சு. மூடலாமா? ஒரே நிமிஷம் தான் ஜபம். டைம் ஆயிடுச்சு. 6:26, 28க்குள்ள முடிச்சாகணும். கண்களை மூடிடலாம். அல்லேலூயா. லட்சக்கணக்கான பேர் ஆலயத்திற்குள்ளே நுழைகிறோம் அப்பா, ஆயிரக்கணக்கான பேர் நுழைகிறோம்ப்பா. பைபிளையும் கையில வச்சிருக்கோம்ப்பா. வாரம் தவறாம சர்ச்சுக்கு போயிடுவோம் சிஸ்டர்.
ஆனா பேய் ஓட மாட்டேங்குது, ஓடாது. இன்னும் என் வாழ்க்கையில ஒரு பகுதி விடியவே இல்லை, விடியாது. சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறேன். சும்மா ஐயோன்னு சொல்லிட்டு போறதில்ல, தேவ சமூகத்துல முழங்கால போட்டு அழுது ஜெபிக்கிறேன். அதுதான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். வரம் தாங்கப்பா, அழுது ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. சும்மா அழுகைலாம் இல்லப்பா, இந்த கிளிசரின் போட்டு அழுகிற அழுகைலாம் இல்லப்பா. உண்மையான இருதயத்தோடு என் தேசம் இவ்வளவு அருவருப்பா இருக்கிறது, உரைக்கவே மாட்டேங்குதுப்பா எனக்கு. இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே இந்த வசனம்லாம் எங்க போகுதுன்னே தெரியல. அவ்வளவுதான் என் வேலை. அடையாளம் இருக்காது. கிறிஸ்தவன் என்ற பெயரை வைத்துக் கொண்டு கிறிஸ்தவ ஆராதனை வேணா செய்து கொண்டு இருக்கலாம், அடையாளம்லாம் போட மாட்டார். அடையாளம் போட்டவங்க தான் கடைசி காலத்துல தப்புவாங்க. கீழே வசனத்தை படிச்சு பாருங்க. அடையாளம் போட்டவங்களை விட்டு போடப்படாத அத்தனை பேரை வெட்டு. ஒரு பக்கம் கையில பட்டயம், இன்னொரு பக்கம் மைக்குடு. பட்டயத்தை இடுப்புல சொருக சொல்லிட்டாரு. புருஷர்களை பார்த்து 6 பேரை அனுப்புறாரு. அடையாளம் போட்ட வீடு, அடையாளம் போட்ட மனிதனை விட்டு மீதி பேர்லாம் சர்ச்சுக்குள்ள இருந்தே வெட்டு. நான் சொல்லல ஐயா, பைபிள் சொல்லுது. படிச்சு பாருங்க, தயவு செய்து அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க. நீங்களும் நானும் இன்னைக்கு பூரா படிச்சு 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 இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்ம ஜெப கொடுங்க. இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்குது, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பரம தேவன் தேடும் மனிதன் எங்கே?